சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் வேட்டையன் படத்தை தொடர்ந்து லோகேஷ் கனகராஜ் இயக்கத்தில் கூலி என்ற திரைப்படத்தில் நடிக்க இருக்கார். இந்த படத்தோட டைட்டில் டீசர் சில நாட்களுக்கு முன்பு வெளியானது. இந்த டைட்டில் டீசரில் இளையராஜா இசையமைச்ச பாடல் இடம்பெற்றது. இதையடுத்து இளையராஜா தன் அனுமதியின்றி இந்த பாடலை பயன்படுத்தி இருப்பதா தயாரிப்பு நிறுவனத்திற்கு நோட்டீஸ் அனுப்பியிருக்கார். இது சலசலப்பை ஏற்படுத்திய நிலையில் இதை பற்றி ரஜினி சமீபத்தில் பேசியிருக்காரு. நிருபர்கள் சிலர் இளையராஜா நோட்டீஸ் அனுப்பியதை பற்றி கேட்கையில் இது இளையராஜாவிற்கும் தயாரிப்பு நிறுவனத்திற்கும் இடையே இருக்கும் பிரச்சனை என கூறிவிட்டு கிளம்பிவிட்டார். ரஜினி தற்போது வேட்டையன் என்ற திரைப்படத்தில் நடிச்சிட்டு வராரு. இந்த படத்தோட படப்பிடிப்பு தற்போது இறுதிக்கட்டத்தை எட்டியிருக்கு. இதனையடுத்து அக்டோபர் மாதம் இந்த படத்தை ரிலீஸ் செய்ய படக்குழு திட்டமிட்டிருக்காங்க. இதனை படக்குழு அதிகாரப்பூர்வமாக அறிவித்தது. இந்த படத்தை தொடர்ந்து ரஜினி அடுத்ததாக லோகேஷ் கனகராஜோட இயக்கத்தில் கூலி என்ற திரைப்படத்தில் நடிக்கிறாரு. இந்த படத்தை சன் பிக்சர்ஸ் தயாரிக்க அனிருத் இசையமைச்சிட்டு வராங்க. இந்த படத்தோட டைட்டில் டீசர் சில நாட்களுக்கு முன்பு வெளியானது. மிரட்டலா வெளியான அந்த டீசரில் ரஜினி தன் பழைய படங்களில் இடம்பெற்ற வசனத்தை பேசியிருப்பார். அது மட்டும் இல்லாமல் தங்கமகன் படத்தில் இளையராஜா இசையமைத்த டிஸ்கோ என்ற பாடலும் இந்த டீசரில் இடம்பெற்றிருக்கும். இந்த டீசருக்கு பிறகு அப்பாடல் 2K ரசிகர்கள் மத்தியில் வைரலானது. இதைத் தொடர்ந்து இளையராஜா தன் பாடலை தன் அனுமதியின்றி பயன்படுத்தி இருப்பதாக கூலி படக்குழுவிற்கு நோட்டீஸ் அனுப்பியிருக்காரு. இது பரபரப்பாக பேசப்பட்டு வந்த நிலையில் வேட்டையன் படத்தை முடிச்சுட்டு சென்னை வந்தடைந்த ரஜினியிடம் இதை பற்றி கேட்கப்பட்டது. அதுக்கு ரஜினி இது இளையராஜாவுக்கும் தயாரிப்பு நிறுவனத்துக்கும் இடையே நடக்கும் பிரச்சனை என சொல்லிவிட்டு சென்றுட்டாரு. மேலும் கூலி டைட்டில் டீசருக்கு கிடைத்த வரவேற்பு அமோகமாக இருந்துச்சுன்னு சொல்லிட்டு ரஜினியே அவர்கள் சொல்லியிருக்காரு. இதனால் வேட்டையன் படத்தை படப்பிடிப்பு முடிச்சுட்டு அடுத்ததாக கூலி படத்தில் இணைய போகிறதா ரஜினி அவர்கள் சொல்லியிருக்காரு. இந்த கூலி படம் நிச்சயமாக மக்களுக்கு பிடிக்கும். இந்த கூலி படத்தில் ட்ரக்ஸ் சம்மந்தமான விஷயம் எதுவுமே இருக்காது. நிச்சயமாக மக்களுக்கு பிடிக்கிற மாதிரி தான் இந்த படம் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ரஜினிகாந்த் அவர்கள் சொல்லியிருக்காரு. இதனால் லோகேஷ் கனகராஜும் பார்த்து இந்த படத்தை எடுத்துகிட்டு வரதாகவும், மேலும் ரெட்ரோ சாங்ஸ் எந்தெந்த சாங்ஸ் இந்த படத்தில் இருக்க போகுதுன்னு இப்போவே ரசிகர்கள் ரொம்ப அவரோட எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. கடைசியாக அவர் எடுத்த லியோ படத்தில் கூட பார்த்தீங்கன்னா ரெட்ரோ சாங்ஸ் எல்லாம் போட்டு அசத்தி இருந்தார். இப்போ இந்த படத்தில் இதுக்கப்புறம் மேலும் இளையராஜா சாங்ஸ் என்னென்ன போட்டு இதில் வைப் பண்ண போகிறாரு அப்படின்றத பொறுத்து இருந்து பார்ப்போம். நீங்கள் கூலி படத்துக்காக எந்தளவுக்கு வெயிட் பண்ணுறீங்க? இளையராஜா பண்ணது சரியா? சூப்பர் ஸ்டார் சொன்ன பதில் அவருக்கு தக்க பதிலடியாக இருக்குமா? உங்களோட கருத்துக்களை மறக்காமல் கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். மேலும் சேனலை போகிற விஷயம் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் ஒரு விஷயம் நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும்.